அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி லாய்ட் ஆஸ்டின், சவுத் கொரியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிம் யோங், இவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு மீட்டிங்கில் ரஷ்யா உக்ரைன் போரை பற்றியும் வடகொரியாவோட வீரர்கள் ரஷ்யாவில் இப்போ களமிறங்கியிருக்காங்க. உக்ரைனோட பார்டர்லேருந்து ஒரு 30 மைல்ஸ் தொலைவு வரைக்கும் இவங்க உள்ளே போயிருக்காங்க. அதாவது ஆக்சுவல் ரஷ்யா உக்ரைன் பார்டர்லேருந்து 2022க்கு முன்னாடி என்ன ஒரு பார்டர் இருந்ததோ அதை தாண்டி உள்ளே பெனட்ரேட் பண்ணி போயிருக்காங்க. இந்த மாதிரி விடுறது உக்ரைனுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது. நாளைக்கு இந்த யுத்தமானது பெருசாகிறப்போ இதுக்கு கைமாறா ரஷ்யா கிட்ட இருந்து வடகொரியா ICBM டெக்னாலஜி, இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸையும் அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன்ஸையும் இன்னும் அதிகமாக வாங்குவாங்க. டாக்டிக்கல் நியூக்ஸ்ன்றதையும் ரஷ்யா கிட்ட இருந்து அந்த டெக்னாலஜியை கண்டிப்பாக வாங்குவாங்க. இது சவுத் கொரியாவுக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் சொன்னது மட்டும் இல்லாமல், ஒருவேளை வடகொரியா அணு ஆயுதங்களை சவுத் கொரியா மேலே ஏவுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டா நார்த் கொரியாவுக்கு எதிராக நாங்களும் அணு ஆயுத போரில் ஈடுபட தயங்க மாட்டோன்ற மாதிரியும் சில செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். பல செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ்ன்றது இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் இன்னைக்கு ஒரே நாளில் நடந்திருக்கு. கார்கிவ் பகுதிகளில் ஒரே நாளில் 3 முக்கியமான செட்டில்மெண்ட்ஸை ரஷ்யா கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே Pokkisham TP Trendings. வடகொரியா, தென்கொரியா, இந்த ரெண்டு நாடுகளுக்கும் உலகத்துல வேற எந்த நாட்டுக்கும் இல்லாத அளவுக்கு பகையானது இருக்கு. இதை நான் சொல்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஏன்னா இவங்களை விட ரொம்ப மோசமான சண்டையில் ஈடுபட்ட நாடுகள்லாம் இருக்காங்க. ஆனா அவங்களோட இந்த போர்கள் எல்லாம் இல்ல அவங்களோட அந்த யுத்தங்கள் எல்லாமே நார்மலா ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு பேச்சுவார்த்தையில முடிக்கலாம். இல்ல இந்த நாடு இதை சொன்னா கேட்டுப்பாங்க, இந்த நாடு இதை சொன்னா கேட்டுப்பாங்கன்னு ரெண்டு பேரையும் காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியானது இருக்கும். ஆனா இந்த வடகொரியான்ற நாடு இது எந்த ஒரு லிஸ்ட்லயுமே அடங்க. இந்த ஒரு நாட்டை பத்தி இன்னும் சொல்லணும்னா ஒரு இரும்பு திரை நாடுன்னு சொல்லலாம். ஒரு இராணுவ கட்டமைப்பு இல்ல ரொம்பவே அதிகமான செக்யூரிட்டி, இது எல்லாம் சேர்ந்தாப்புல ஒரு நாடு, உள்ள நடக்கிற எதுவும் வெளியில தெரியாம வெளியுலகத்தோட எந்த ஒரு தொடர்புமே இல்லாத இருக்க ஒரு நாடு. ஒரு டூரிஸ்ட் உள்ள போனா கூட அங்க அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு இமேஜ் எடுத்துட முடியாது. இன்கேஸ் நீங்க ஏதாச்சும் போட்டோ எடுத்துட்டீங்க இல்ல ஏதாச்சும் உள்ள இருக்கிறது சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை அந்த நாட்டை பத்தின சில வீடியோஸ் எடுத்தீங்கன்னா நீங்க அந்த நாட்டை விட்டு வெளியில வரப்போ அது மொத்தத்தையும் டெலீட் பண்ணிட்டு தான் வெளியில வரணும். இல்லைன்னா உங்களை அந்த நாட்டை விட்டு வெளியிட விட மாட்டாங்க. ஸோ ரொம்பவும் ஒரு இறுக்கமான ஒரு நாடு. தென்கொரியாவை பார்த்தோன்னா இந்த பக்கம் அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய நாடு. இன்னைய உலகில் தொழில்நுட்ப வளர்ச்சியில ரொம்பவே வேகமாக முன்னேறிட்டு இருக்க நாடு. உலக அளவில் சிப் ப்ரொடக்ஷன்லையும் சில டெக்னாலஜிகள்லையும் முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த பக்கம் வடகொரியாவை பார்த்தோன்னா ரஷ்யா, கம்யூனிசம் அது சம்மந்தப்பட்ட ஒரு அணி. தென்கொரியாவை பார்த்தோன்னா இந்த பக்கம் அமெரிக்கா, இன்னும் சில மேற்கு நாடுகளோட ஒன்றிணைந்த ஒரு கூட்டணி. வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் நடுவில் இந்த பதற்றமானது எப்பயும் இருந்துட்டு இருக்கிறது காரணமே வடகொரியா கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் தான். என்னைக்கு இருந்தாலும் ஜப்பானுக்கும் சரி தென்கொரியாவுக்கும் சரி வடகொரியாவால் தலைக்கு மேலே தொங்கிட்டு இருக்க கத்தி மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் பிரச்சனையானது அப்படியே புகஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நெருப்பு இல்லாமல் புகையாது இல்லை. தென்கொரியா கிட்ட அணு ஆயுதங்கள் கிடையாது, ஜப்பான் கிட்டேயும் அணு ஆயுதங்கள் கிடையாது, அவங்க உருவாக்க போறதில்லை. இப்போ வடகொரியாவோட அந்த ஸ்ட்ராட்டஜி ராணுவம் சம்மந்தப்பட்டது பார்த்தோன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆர்மி, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஸோ அவங்களோட டாபிக்குள்ள நம்ம பெருசாக போக தேவையில்லை. அமெரிக்காவுக்கு தென்கொரியா ஏன் ரொம்ப முக்கியம்? அமெரிக்காவுக்கு தென்கொரியா ஏன் ரொம்ப முக்கியம்னு பார்த்தோன்னா அவங்களோட டெக்னாலஜி மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரே கல்லில் 2 மாங்கன்ற மாதிரி அமெரிக்காவுக்கு ரஷ்யாவையும் கவுண்டர் பண்ணணும், சைனாவையும் கவுண்டர் பண்ணணும். இந்த சவுத் சைனா சி, பசிபிக் பெருங்கடல் இந்த பகுதிகளில் தன்னோட ஆளுமையை நிலைநிறுத்தணும். நாளைக்கு தாய்வானுக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கு அமெரிக்கா துணிஞ்சு களமிறங்கணும்னா இது எல்லாத்துக்கும் சவுத் கொரியான்றது அமெரிக்காவுக்கு ஒரு முக்கியமான கீ ஃபேக்டர். அது மட்டும் இல்லாமல் இந்த வடகொரியா தென்கொரியா இது ரெண்டு பிரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட போரில் இன்னைக்கு சவுத் கொரியா இருக்கிறதுக்கு அமெரிக்காவோட அந்த கூட்டணி தான் காரணம். இல்லைனா ரொம்பவே ஈஸியாக அன்னைக்கு சோவியத் ரஷ்யாவோட உதவியோட இந்த வடகொரியா தென்கொரியாவை ஈஸியாக முடிச்சு விட்டுட்டு போயிட்டு இருக்கும். இப்போ ரஷ்யாவும் வடகொரியாவும் எந்த அளவுக்கு கூட்டணியில் நட்பாக இருக்காங்கன்னு தெரியும். ரெண்டுமே அணு ஆயுதங்களை கொண்ட நாடு. இதில் பிரச்சனை இப்போ எந்த இடத்துல தெரியுமா ஆரம்பிச்சது? சமீபத்தில் வந்த செய்திகள் எல்லாத்தையும் நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதை பற்றி ரிப்பீட்டடாகவும் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு 12,000 சோல்ஜர்ஸ் வரைக்கும் வடகொரியாவிலேருந்து ரஷ்யாவுக்கு போயிருக்காங்க. அதுலேயும் இவங்க உள்ளே அனுப்பியிருக்கிறது எல்லாமே ஸ்கில்ஃபுல் பைலட்ஸ், அவங்களோட எலைட் சோல்ஜர் யூனிட்ஸ், இது எல்லாத்தையும் உள்ளே அனுப்பியிருக்காங்க. ரஷ்யாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டாக மாறப்போகுது. இவங்களை உள்ளே அனுப்புனதுக்கு அப்புறமா வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இன்னும் அதிகமான நட்புறவுகள் ஆரம்பிக்க போகுதுன்னு. ஆனால் அது நிறைய பேர் அப்போதைக்கு மறுத்தாங்க. வடகொரியாவோட சோல்ஜர்ஸ் உள்ளே போகிறதுனால எதுவும் பெருசாக மாற்றிட முடியாது. இன்கேஸ் இப்படி சோல்ஜர்ஸை உள்ளே அனுப்புனா கூட திரும்ப இன் ஃபேவரா அதுக்கு பதிலுக்கு கைமாறா வடகொரியாவுக்கு பெருசாக எதுவும் கிடைக்க போகிறதில்லைன்னு. ஆனால் இப்போ சவுத் கொரியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி லாய்ட் ஆஸ்டினுக்கும் சவுத் கொரியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் யோங்கும் நடுவில்
ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கையில் என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா, வடகொரியாவோட இன்வால்மெண்ட்ன்றது இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ரொம்பவே தீவிரமாயிட்டு இருக்கு. ஒரு 30 மைல் தொலைவு, அதாவது 45 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் இந்த 2 தரப்பும் சேர்ந்து உள்ளே வந்திருக்காங்க. ரஷ்யாவுக்கு வடகொரியாவோட வீரர்களோட உதவி நம்ம நினச்சி பார்த்ததை விட அதிகமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உக்ரைனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும். வடகொரியாவோட சோல்ஜர்ஸால் உக்ரைனுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும்னு அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் சவுத் கொரியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 2 நாடுகள் சம்மந்தப்பட்டது. ஆக்சுவலாக ரஷ்யாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் நடுவில் நிறைய டிஃபென்ஸ் பேக்ட்ஸ் ஆனது கையெழுத்திடப்பட்டிருக்கு. நார்த் கொரியாவிலேருந்து கண்டெய்னர்ஸாக பல லட்சக்கணக்கான ஷெல்ஸ், இந்த பீரங்கிகளுக்கு தேவையான அந்த குண்டுகள்ன்றது ரயில் நெட்வொர்க் மூலயமா போயிட்டுருக்கு. இந்த நிலைமையில் இது சவுத் கொரியாவோட அமைதியை கண்டிப்பாக சீர்குலைக்கும். நாளைக்கு இப்போ நார்த் கொரியா கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணுற பிளாட்ஃபார்மில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. மேக்ஸிமம் ரேஞ்ச் இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணப்பட்ட ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா ஒரு 3000 கிலோமீட்டர் இல்லை மேக்ஸிமம் 4000 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய அந்த பலிஸ்டிக் மிசைல் எல்லாம் இவங்ககிட்ட இருக்குது. ஐசிபிஎம்கான ப்ராஜெக்டில் இருந்தாலும் சிலர் அந்த ஏவுகணைகள் இருக்குன்னு சொன்னாலும் ஒரு ஒர்க்கிங் மாடல் இல்லைனா எக்ஸாக்டாக இதுதான் எங்களோட மிசைலுக்கு இந்த அளவுக்கு எஃபிஷியன்சி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல. அதுக்கு பதிலாக மீடியம் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைலை ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஐசிபிஎம் இவங்களுக்கு வேணும்னா அமெரிக்காவை டார்கெட் பண்ணணும், அமெரிக்காவோட ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை இவங்க நியூட்ரலைஸ் பண்ணணும்னா ஐசிபிஎம்ன்றது கண்டிப்பாக வடகொரியாவுக்கு தேவை. ஏன்னா ஒரு நியூக்ளியர் பேலோட டெலிவர் பண்ணுறதுக்கும் ரொம்பவும் லாங் ரேஞ்ச் போயிட்டு அடிக்கிறதுக்கும் இந்த ஐசிபிஎம்ன்றது இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல், கண்டம் விட்டு கண்டம் தாக்கூடிய ஏவுகணைகள் வடகொரியான் மட்டும் இல்லை எந்த ஒரு நாடுக்காக இருந்தாலும் முக்கியம். இவங்ககிட்ட அந்த டெக்னாலஜியில் லேக் இருக்குது, அந்த ப்ராப்பரான டெக்னாலஜி இவங்ககிட்ட இல்லைன்றப்போ சோல்ஜர்ஸை உள்ளே அனுப்பி பதிலுக்கு திரும்ப அந்த டெக்னாலஜியை வாங்கிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நியூக்ளியர் வெப்பன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வடகொரியா கிட்ட இருக்க அந்த நியூக்ளியர் வார்ஹெட்ஸால் கிலோடன் கணக்கில் தான் ஈல்டை கொடுக்க முடியும். கிலோடன் கணக்கில் ஈல்டை கொடுத்தாலே அது ஹிரோஷிமா நாகசாகி மேலே ஏற்பட்ட அழிவை விட பல மடங்கு பெரிய அழிவை ஏற்படுத்தும். ஆனால் மெகாடன் அளவிலான வெடிப்பை ஏற்படுத்தக்கூடிய அணு ஆயுதங்கள், அதுக்கான டெக்னாலஜிஸை இதுக்கு கைமாறா வடகொரியா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குவாங்க. இப்படி வாங்குறதுனால வடகொரியாவோட ஏவுகணை தொழில்நுட்பமும் அவங்களோட அணு ஆயுத வளர்ச்சியும் கண்டிப்பாக அதிகரிக்க போகுது. இது என்னைக்கா இருந்தாலும் சவுத் கொரியாவுக்கு ஒரு பிரச்சனை. இதை தடுக்கிறதுக்கு அமெரிக்காவால் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணணும். அமெரிக்கா இந்த விஷயத்தை தடுக்காம விட்டுட்டாங்கன்னா நாளைக்கு சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் நடுவில் எதனா ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எடுத்ததும் முதல்ல நார்த் கொரியா ஒரு அணு ஆயுதத்தை எங்கள் மேலே வீசிடுவாங்க. அப்படி வீசிட்டாங்கன்னா திரும்ப ரிட்டாலியேஷன் எங்களால் பண்ணவே முடியாது. சவுத் கொரியா அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களோட உதவிகள் வரும்னு அமெரிக்காவுக்கு ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. இதுக்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்கேஸ் ஹைப்போதெட்டிக்கலி ஏதாச்சும் நாளைக்கு ஒரு வார் முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பண்ணி சவுத் கொரியாவை நார்த் கொரியா அடிச்சிட்டாங்கன்னா ரிட்டாலியேஷனுக்கு அமெரிக்காவும் அணு ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். ஆக்சுவலாக இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வேணா அவன் மேலே அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிட்டர்னுக்கு உன்னோட ஒட்டுமொத்த இடத்தையும் நான் அழிச்சிருவேன். நார்த் கொரியான்ற ஒரு நாடே மேப்பில் இல்லாத அளவுக்கு மாற்றுறதுக்கு தேவையான அணு ஆயுதங்கள் எல்லாமே அமெரிக்கா கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இது எல்லாத்தையும் நான் என்னோட டிஸ்போசலில் இருக்கிறது எல்லாத்தையும் மேலே பயன்படுத்துவேன்னு நேரடியாக இந்த இடத்துல ஒரு வார்னிங்கை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் கிம் கேட்பாரா, இல்லை இதுக்கெல்லாம் ஒரு பயப்படுவாரான்னு பார்த்தோன்னா பயப்படுற மாதிரி இருந்தால் நார்த் கொரியான்ற நாடே நேரத்துக்கு இருந்திருக்காது. ஆக்சுவலாக இவங்க என்ன மிரட்டினாலும் அதுக்கெல்லாம் அந்த மனுஷன் கொஞ்சம் கூட கேட்கவும் மாட்டார். இப்போ இவங்க கொடுத்துருக்க இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னும் 2-3 நாளில் நீங்கள் வேணால் பாருங்கள், ஜப்பானில் ஒரு ரேர் ரைடு அலாரம் அடிக்கும், சவுத் கொரியாவில் ஒரு ரேர் ரைடு அலாரம் அடிக்கும். திடீர்னு பார்த்தோன்னா வடகொரியாவிலேருந்து ஒரு 4-5 மிசைல்ஸ் இந்த 2 நாட்டோட வான்பரப்புக்குள்ளேயே நுழைஞ்சு போயிட்டு அந்த பக்கம் கடலில் விழுகும். இது எப்பயும் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். ஆனால் யாரை வேணால் கெஸ் பண்ணிடலாம், இந்த வடகொரியாவையோ இல்லை வடகொரியாவோட தலைவரையோ அவங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்றதை எந்த ஒரு நாட்டாலையும் கெஸ் பண்ண முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு மோசமான நபர்கள்னு சொல்லலாம். ஸோ இப்போ ரஷ்யா உக்ரைன் போரில் என்ன நடந்துட்டு இருக்கு, நார்த் கொரியா ரஷ்யா சம்மந்தப்பட்ட நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. கார்கிவில் ரஷ்யா நடத்தின ஒரு அட்டாக்ல 29 நபர்கள் வரைக்கும் காயமடைஞ்சிருக்காங்க. கார்கிவை இப்போ திரும்ப ரஷ்யா குறி வைக்க ஆரம்பிச்சிருக்கிறது உக்ரைனுக்கு ஒரு நல்ல செய்தியே கிடையாது. ஏன்னா கார்கிவ் டவுன்ன்றது இந்த சைடு ரஷ்யாவோட பார்டரில் ரொம்ப ஒரு முக்கியமான இடம். இப்போ உக்ரைனோட டிஃபென்ஸ் லைன்ஸ் எல்லாம் பல இடங்களில் உடைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு 3 செட்டில்மெண்ட்ஸை பிடிச்சிருக்காங்கன்னு சொன்னால, இந்த 3 செட்டில்மெண்ட்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா குருஹாவ்லிகாவில் இருக்கக்கூடிய ஜாஹ்ரோசிவே, ஹொகில்ஸ்கவா, நோவா குருஹாவ்லிகா. இந்த 3 செட்டில்மெண்ட்ன்றதும் இந்த ஹொகில் ஆரோட கிழக்கு கரையில் இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ இந்த பகுதிகளை பிடிச்சதுனால அந்த ஒரு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய
30% இந்த ஈஸ்டர்ன் கரையில் இருக்கக்கூடிய பகுதிகளானது இப்போ ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்கான ஐநா சபையோட அம்பாசிடர் இன்னைக்கு ஒரு கேள்வியா ஐநா செக்யூரிட்டி கவுன்சிலில் கேட்டிருக்காரு. வடகொரியாவோட சோல்ஜர்ஸ் எல்லாரும் உக்ரைனுக்குள்ள இந்த ரஷ்யாவால் பயன்படுத்துறதை பற்றி நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் இன்னும் அதை பற்றி எதுவும் அஃபிஷியலான கமெண்ட் பண்ணலை. பட் இருந்தாலும் நாங்கள் இந்த இடத்துல ஒரு கேள்வியை கேட்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ரஷ்யாவோட நண்பர்கள் ரஷ்யாவுக்கு உதவுனா உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கு? ஒரு 50 நாடுகள் சேர்ந்து உக்ரைன் கான்டாக்ட் குரூப் இல்ல உக்ரைன் ஹெல்பிங் குரூப்னு உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கப்போ நாங்க மட்டும் எதுக்கு எங்களோட நண்பர்களோட எங்களோட அலைஸோட உதவிகளை வாங்காம இருக்கணும்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அமெரிக்காவோட எக்கனாமிக் சாங்ஷன்ன்றது திரும்பவும் ஒரு 400 நபர்கள் நிறுவனங்கள் எல்லாம் உட்பட சேர்த்து புதுசா 400 பேர் மேல இந்த எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் திரும்பவும் வலுப்படுத்தப்பட்டிருக்கு. ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யாவுக்கு அதிகமான ஃபேவர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இது கூடவே சேர்ந்து சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட்டும் பெலாரஸ் மேல நிறைய சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யாவுக்கு நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க. பத்தாவது குறைக்கு பின்லாந்து கவர்மெண்ட் ஒரு $4.5 பில்லியன் மதிப்பிலான ரஷ்யாவோட அசெட்ஸை ஃப்ரீஸ் பண்ணி அதை வித்து அதில் வரக்கூடிய காசை உக்ரைனுக்கு உதவ போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரஷ்யாவோட அறிவிப்பு இதுக்கு ரஷ்யாவோட ரியாக்ஷன்ன்றது இன்னும் எதுவும் வெளியில வரல. கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் விடைபெறுது உங்கள் ஆர்கே.